சுபீட்சம் வேணும், நல்ல செல்வ வளம் வேணும், மிக சிறப்பான அற்புதமான நபராக, பாசமாகவும் பணத்திற்கான அதிபதியாகவும் நீங்கள் உருவாகி வரணும். மேன்மையான நிறைய நல்லவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். மிகச்சிறப்பாக நீங்கள் இருக்கணும். இந்த வீடியோவை நாம் 7வது வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணுறோம். 108 நாட்களில் பணக்காரராவது எப்படிங்கிற தலைப்பில் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கி நாம் நேரலையில் மிகச்சிறப்பாக நாம் இணைஞ்சிருக்கிறோம். அற்புதமாக நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மிகச்சிறப்பான ஒரு அற்புத பண வள நிலைமை உங்களுக்கு முன்னேற போகுது. ஒரு பணக்கார அப்பாவுக்கு ஒரு கவலைங்க. தன் மகன் சுயமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அவனுக்கு சம்பாதிக்கிற வயசு வந்து அவன் சம்பாதிக்கலையே, என்ன செய்கிறது, ஊதாரித்தனமாக அப்படி இருக்கிறானே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் இவரால் பொறுத்துக்க முடியலை. ஒரு நாள் பையனை கூப்பிட்டு, சம்பாதிக்கிறியா இல்லையாடா, என்னடா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. தினம் அவன் என்ன பண்ணான், அதுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். தினம் ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு அப்பாட்ட கொண்டு வந்து பணம் கொடுத்தான். நாள் ஒரு 100 ரூபா காசை கொடுத்துருக்குறான். காசை கொடுத்தோன்னு அதை விளக்கில் நெருப்பில் வச்சு எரித்து பொசிக்கிட்டாரான். அவன் ஒன்றுமே சொல்லலை, போயிட்டான். 2வது நாள் சம்பாரித்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி அவர் விளக்கில் காட்டி அந்த பணத்தை எரித்து விட்டுட்டு போயிட்டாராம். பணம் போய் சாப்பிட்றான் போடா அப்படின்னு பணத்தை எரிச்சிட்டாரான். ஒரு 3-4 நாள் இப்படி போயிருக்கு. ஒரு 5-6 நாள் கழித்து அவன் 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதையும் எரிச்சிருக்காரு. எரிக்க போகும்போது அவன் தாவி பிடிச்சி அப்பாவோட கையை பிடிச்சி, என்ன செய்கிறீங்க, எதுக்கு இந்த பணத்தை எரிக்கிறீங்க, நீங்கள் இந்த பணத்தை எரிக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி கூப்பிட்டுருக்கான். பிடிச்சி கூப்பிட்டோன்னே அந்த அப்பா அப்போ தான் சொன்னாரான், இதுதாண்டா நீ ஒரிஜினலாக சம்பாரித்த காசு அப்படின்னாராம். அது வரைக்கும் அவன் ஒரிஜினலாக உழைச்சி சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கல. அந்த காசை எங்கேயோ வாங்கி கொடுத்துருக்குறான். உழைச்சி சம்பாரிச்சாதான் அந்த பணத்தோட அருமை தெரியும். இன்றைக்கி தாண்டா நீ உண்மையிலே உழைச்சி சம்பாரித்து பணம் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்தாராம். அப்போது உழைச்சி சம்பாரித்த 1 ரூபா காசோட அருமையும் நமக்கு நல்லாவே தெரியும். பணத்தோட அருமை தெரிஞ்சால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும், சாப்பிட்றது உடம்புல ஒட்டும். காசை கறியாக்கி சில பேர் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் கிடைக்கும் நமக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு கடன் கொடுக்கும். கடன் எளிமையாக கிடைக்கும். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறது எல்லாமே கடன் தான். குறிப்பிட்ட நாளைக்கு பயன்படுத்திட்டு திரும்ப நாம் கொடுத்தரணும். இந்த உடம்பை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் கொடுத்த கடன் தான், திரும்ப அதுக்கிட்டே நம்ம ஒப்படைச்சரணும். உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுமே இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களிடம் இருக்கக்கூடிய காகிதம் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து வருகிறது. நீங்கள் 10 கோடி முடிவு செய்து விட்டால் வேண்டுமென்று அந்த 10 கோடி உங்களுக்காக பிரபஞ்சம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு கடனா. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி திரும்ப விட்டுறணும். நிறைய பேர் பணத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க. கடன் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த பிரபஞ்சம். வட்டி கிடையாது, வட்டி கிடையவே கிடையாது. நீங்கள் இத்தனாம் தேதிக்குள்ளே அதை திரும்பி செலுத்தணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அனுபவித்து விட்டுறணும். அது வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு கை மாறி போய்கிட்டே இருக்கும். பணத்தை நீங்கள் மட்டுமே வச்சுக்கக்கூடாது, கை மாற்றி விடணும். அடிக்கடி பணத்தை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் எவரிடமிருந்து பெற்றீர்களோ அவருக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனை திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளியில் அனுப்பி ஆகணும். இப்போது எல்லாமே இந்த உலகத்தில் நம்பர் தான். தெரியுமா உங்களுக்கு? உங்களை இப்போ யாராவது கூப்பிடணும் அப்படின்னா ஃபோன் எடுத்து உங்கள் பேரை டைப் பண்ணாலாம் கூட முடியாது. உங்கள் நம்பர் டைப் பண்ணணும். பேரை டைப் பண்ணால் கான்டாக்ட் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் தான் வரும். பேரை அடித்தா நான் உங்களுக்கு ஃபோன் வராது. நம்பர் போட்டால் தான். நீங்கள் நம்பரு. ஒரு டெய்லர் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன நீள அகலம், சட்டையோட சைஸ் என்னன்னு நீங்கள் ஒரு நம்பர், நீங்கள் உங்கள் உடம்பே நம்பர் தான். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எத்தனை கிட்னி, உங்கள் சுகர் லெவல் என்ன, பிளட்டில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு நீங்கள் ஒரு நம்பரு. ரூபா நோட்டில் இருக்கிறது இந்த பேப்பருக்கு மதிப்பு கிடையாது. அந்த பேப்பரில் இருக்கிற நம்பருக்கு தான் மதிப்பு. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பருக்கு தான் மதிப்பு. இந்த நம்பருக்கு மதிப்பு வச்சு தான் நாம் இது வரைக்கும் உலகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு நகை வாங்க போகிறீங்க, எத்தனை பவுனு, எவ்வளவு வேலை. ஒரு ஊருக்கு போகிறீங்க, எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் ஆகும், எல்லாம் நம்பர் தான். நம்பர் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நம்பர் தான். என்ன விலை, என்ன சைஸு, டிஸ்பிளே என்ன சைஸு, இப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே விதவிதமான நம்பருக்குள்ளே தான் பயன்படுத்துவாங்க. எந்த ரூபா நோட்டாக இருந்தாலுமே சரி, ஒரு ரூபா நோட்லையுமே நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே நம்பர் விதவிதமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியாவிலே பாருங்கள், 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னாங்க. 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா புதுசாக 2000 நோட்டை கொண்டு வந்துட்டாங்க. 1ஆம் நம்பரை மாற்றி 2ஆம் நம்பர்னு போட்டாங்க, 2000ன்னு வந்துடுச்சு. இப்போ அதில் உள்ள பேப்பருக்கு மதிப்பாக நம்பருக்கு மதிப்பு
உங்களுக்கு அள்ளி அள்ளி கடன் கொடுப்பதற்கு, நீங்கள் பயன்படுத்தும் விதமாக கடன் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நீங்கள் அதை சரியான முறையில் கேட்டு வாங்க தயாராக இருக்கிறீங்களாங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய யோசனையாக நீங்கள் வளர்த்து கொள்ளணும். இனிமே பணம் என்றதுன்னா ஏன் பணம்னு பணம் நம்ம பக்கம் வர்ற மாதிரி எண்ணணும். சில பேர் பணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்க பக்கம் போகிற மாதிரி, பணத்தை வெளியில் போகிற மாதிரி எண்றீங்க. பணத்தை மதிப்பாக வச்சுக்கணும், பணத்தை சரியாக அடுக்கி வச்சுக்கணும். பணத்தில் வெள்ளை பக்கம்னு சில பக்கம் இருக்குது. அந்த வெள்ளை பக்கம் வெள்ளையோடு இருக்கணும், தலைப்பக்கம் தலையோடு இருக்கணும். பணத்தை கண்ணாப்பினான்னு சில பேர் என்ன பண்ணுவீங்க, மடித்து இதை தனியாக அது தனியெல்லாம் வைப்பீங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. பணம் எப்போதுமே தலையோடு இருக்கணும். இந்த ஒயிட் பேஜோடு இருக்கணும். பணம் எப்போ என்னன்னாலும் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எண்றீங்கல்ல, எண்ணும்போது பணம் நம்ம பக்கம் வரணும். சில பேர் பணம் எண்ணும்போது வெளியில் போகுது. இப்படித்தான் எண்றீங்க. சில பணத்தை எல்லாம் சில பேர் எண்ணும்போது இப்படி எண்றீங்க. அப்படி பணம் எண்ணும் போதே கூட தலை எங்கேயாவது மாறி இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு அந்த தலையை திருப்பிட்டு தான் நீங்கள் பணத்தை எண்ணணும். அதனால் பணம் என்னும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை சரியாக கையாளுங்க. அனைவருக்கும் பணம் கிடைக்கும். இந்த பணத்துக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பணத்தை விரும்புங்கள், அதோடு சேர்த்து நம்பரை விரும்புங்கள், எண்களில் கவனம் வைங்க. நிறைய பணம் தேவை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் தேவைன்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஆகச்சிறந்த செல்வங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். மார்வாடிலாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்தியாவில் மார்வாடிகள் ரொம்ப வணிகம் பண்ணுவாங்க. நிறைய செழிப்பாக இருப்பாங்க. பிர்லா, அப்புறம் கோயாங்கா, அப்புறம் மித்தல், அப்புறம் கன்ஷியாம் தாஸ், அப்புறம் ஓஸ்வால், அதுக்கப்புறம் கிங்கானியா, அதுக்கப்புறம் சேட்டுன்னு சொல்லுவீங்கல்ல, அப்புறம் டால்மியா, அப்புறம் பஜாஜ். இவங்க எல்லாமே சேட்ஜி தான். அந்த மார்வாடிஸ்லாம் வருவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரிவு. பஜாஜுங்கிறது அது ஒரு தனி சமூகம். அதில் மார்வாடியிலே ஒரு பிரிவு, டால்மியாங்கிறது ஒரு பிரிவு, சேத்துங்கிறது ஒரு பிரிவு, கிங்கானியாங்கிறது ஒரு பிரிவு. எல்லாருமே சேட்ஜிக்கள் தான், எல்லாருமே அந்த மார்வாடிகள் தான். மார்வாடிகளும் ஒரு பிரிவு. டாட்டா பிர்லா அப்படிங்கிறமில்ல, பிர்லா அது ஒரு பிர்லா குடும்பம். அப்புறம் கோயாங்கா குடும்பங்கள். மித்தல், லட்சுமி மிட்டல் சொல்கிறோம்ல, அந்த மிட்டல் அது ஒரு தனி குடும்பங்கள். கன்சியாம் தாஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நரேந்திர மோடி அப்படின்னாக்க மோடிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரிய பட்ட பெயர். இப்போ மகாத்மா காந்தி அப்படின்னா அந்த காந்திங்கிறது மோகன்தாஸ் காந்தி அப்படிங்கிறது, சோனியா காந்திங்கிறது, ராகுல் காந்திங்கிறதுலாம் அந்த பின்னாடி வர்ற பெயர்லாம் ஒரு பரம்பரையினுடைய பெயர். அப்போ இவங்க இந்த பஜாஜ், டால்மியா, பொத்தார்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பிரம்மல் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஜுன்வாலா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இவங்க பல பேரில் இருக்கிறாங்க மார்வாடிகள். இந்த மார்வாடிகள் தான் இந்தியா முழுமைக்கும் வணிகத்தில் ஆளுமை செலுத்துகிறாங்க. இந்தியா முழுமைக்கும் ஆளுமை. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் நிறைய யோசிச்சு பாருங்க, மார்வாடிகள் நிறைய பேர் இருப்பாங்க. கிழக்கு ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வந்தவர்கள் இந்த மார்வாரிகள். மார்வாரி அதுதான் மார்வாடி அப்படி மாறி போச்சு. இவங்க எல்லாரும் மார்வாடிகள்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வறண்ட பாலைவன பகுதியான கிழக்கு ராஜஸ்தான் பகுதியில் அங்கே என்ன பொருள்கள் கிடைக்குமோ அந்த வளங்களை மட்டுமே வச்சு சிக்கனமாக சேமித்து வாழ தெரிந்த அற்புத சமூகம் தான் இந்த மார்வாரி சமூகம். 19ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், வங்காளம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரான்னு பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறாங்க. முதல் உலகப் போரெல்லாம் நடந்துச்சு இல்லை, அப்போ கிட்டத்தட்ட வட இந்தியா முழுக்க தன்னுடைய வணிகத்தை விஸ்வரூபம் பெற வைத்த அற்புத சமூகமாக வளர்ந்து வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு பக்கமும் அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தொழிலையும் வியாபாரத்திலையும் முன்னுக்கு வர முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும். நம்மளுடைய இலக்கியங்கள்லையும் சில கதைகள்லையும் சில திரைப்படங்கள்லையும் மார்வாடிகளை கொடூர காமெடியன்களாகவும் கொடூர வில்லன்களாகவும் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சில இடங்களில் வட்டிக்கு விடக்கூடியவராக மட்டுமே கூட காமிச்சிருப்பாங்க. சில இடத்துல கொடூர காமெடியன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நகைச்சுவைக்கு, அதாவது அவரை தன்னையே இழிவுபடுத்திக்கிட்டு அவங்க சிரிக்க வைக்கக்கூடிய வகையிலையும் மார்வாடிஸை காட்டுவாங்க. நிறைய பேர் இப்போ பாருங்களேன், நம்பல் நாளே வர்றான், பைசா கேட்குறான், நிம்பல் கொடுக்குறான், இந்த மாதிரிலாம் ஒரு பாஷை பேசி தமிழ் சினிமாக்களில் அவங்கள பேச வைப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் அது உங்களுக்கு காட்டுறதான் சும்மா காமெடியாக காட்டுறாங்க, வில்லன் மாதிரி காட்டுறாங்க, அப்படிலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வேறு. இந்த நிம்பல் நம்பல் இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
அப்புறம் வந்து என்ன சேட்டு எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி வட்டியாக வாங்கி நீ குளிக்கிறியா அப்படின்லாம் கூட ஒரு சினிமா காமெடியெல்லாம் கூட உண்டு. அது எல்லாமே சில இடங்களில் நடக்குது. ஆனால் அது வந்து அவங்களுடைய பிரதான தொழில் கிடையாது. சில பேர் அதில் நிறைய பிரிவு சொன்னேன்ல, இப்போ அந்த பிரிவில் அது ஒரு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். உழைச்சி கடை வச்சு பொருட்களை வியாபாரம் செஞ்சு அல்லது பொருட்களை உற்பத்தி செஞ்சு வியாபாரம் செய்கிறது அல்லது வாங்கி வியாபாரம் பண்ணுறது. அவங்க வந்தேரியாக ஒரு ஊருக்கு வந்தாலும் அவர்கள் சொந்த ஊருக்காரராக மாறி செல்வந்தராக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. டீ கடையிலேருந்து, எலக்ட்ரிஷியன் கடையிலேருந்து, டைல்ஸ் கடையிலேருந்து எல்லா கடையும் அவங்க வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. விரிவாக நீங்கள் உங்கள் ஊரில் போய் நீங்கள் போய் ஒரு சைக்கிளில் ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு உங்கள் ஊரில் போய் சுற்றுனீங்கன்னா விரிவாக உங்கள் ஊரை போய் சுற்றி பாருங்கள். முதல்ல நிறைய மார்வாடிஸ் உங்கள்கிட்ட இருப்பாங்க. அவங்க வணிகம் செய்கிறாங்க. ஒரு புதிய பொருளை மிக விரைவிலே அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை பற்றி கற்றுக்கிட்டு அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை விற்று வணிகம் நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு சமூகம். ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு. தந்தி வராத காலத்திலேயே புறாக்களை வச்சு அவங்க தூது அனுப்பி வியாபாரம் பண்ணவங்க. இந்த ரேடியோக்கெல்லாம் வரும்போது ரேடியோ கருவிகளெல்லாம் யாருக்கும் தெரியாமல் தனியாக ரகசியமாக வாங்கி வச்சு இந்த ரேடியோ கருவிகள் மூலமாக லண்டன் பங்கு வர்த்தகம் எப்படி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகங்கள்லாம் எப்படின்னு சொல்லி ஒரு பங்குச்சந்தை விலையையும் உள்ளூரில் என்ன ஒரு பொருள் விற்கிதுங்கிற விலையையும் யாரும் தெரிஞ்சுக்காததுக்கு முன்னாடியே இவங்க ரகசியமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. தந்தி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போது எஸ்எம்எஸ் இருக்குது, இமெயில் இருக்குது, எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னால் தந்தி தானே இருந்துச்சு. ஃபோன்லாம் வரது முன்னாடி தந்தி இருந்துச்சு இல்லை, செயலை உடனே தெரிவிக்கிறதுக்கு, ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுக்கு. தந்தி எல்லாம் பயன்படுத்தினவங்க இவங்க. நிறைய அதிகமாக பயன்படுத்தினவங்க. உடனே தந்தி நாங்கள் பயன்படுத்தலைன்னு கேட்காதீங்க. இவங்க ஆரம்ப காலங்களில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினவங்க. புதிய பொருள் வந்தால் அது எப்படின்னு வேகமாக அறிந்து கொள்வதற்கு துடிச்சாங்க அவங்க. அற்புதமாக சேட்டுகள் எல்லாருமே வந்து அந்த வியாபார நிர்வாக வழிமுறைகளை வந்து அற்புதமாக வந்து கடைபிடிச்சாங்க. வம்சம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்கும். பஞ்சுமத்தைகள் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க கணக்கு எழுதுறதுக்குன்னு கணக்கர்களை வச்சாங்க, கணக்கு சரியாக பார்த்தாங்க. அவங்க வீட்டில் சமையலுக்குன்னு சமையலர்களை தனியாக நியமித்தாங்க. மார்வாடிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதுசாக வேலைக்கு வர்றவங்களை தன் கூடவே தங்க வச்சு தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கடனாக தொகை கொடுப்பதோ அல்லது இவர்களே முதலீடு கொடுத்து நீ ஒரு கம்பெனி ஒன்று துவங்கிக்கப்பான்னு சொல்லி இவங்களே மனமு வந்து ஒரு முதலாளி இன்னொரு முதலாளியை தனக்கு போட்டியாக உருவாக்கக்கூடியதையும் அவங்க பழக்கமாக வச்சுருந்தாங்க. கணக்கு பார்க்குறதுக்கு பயிற்சி தராங்க. ஹூண்டி அப்படிங்கிற ஒரு கணக்கியல் பயிற்சியே இருக்குது. சரக்கு பரிமாற்றத்தை பற்றி சொல்லி தருவாங்க. அவங்களோட ஒரு கிளை தொழிலாக இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்கன்னா தனக்கிட்ட வேலை பார்க்குற நபரே நியமிப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது போட்டியாளராக உருவாகிடுவாருலாம் சொல்லி அச்சப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த அச்சமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய உள்ளுணர்வை திரும்ப தட்டி விடுங்க. உங்களை மாதிரி ஒரு 5 ஜெராக்ஸை நீங்கள் உருவாக்குங்க. ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்க முடியும். சேட்ஜிகளை பொறுத்தவரையும் மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் மூல மந்திரம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. கூடி வாழ்ந்தால் பிழைக்கக்கூடிய வழி சிறப்பான வழி அப்படின்னு தனக்கு போட்டியை தானே உருவாக்கி அவங்களோட இவங்க கூடி வாழ்ந்து ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. எல்லா கணக்குகளையும் பைசல் பண்ணுறதில்ல. அன்றன்றைய கணக்குகளை அன்றன்றைக்கே பைசல் பண்ணி அன்றன்றைக்கே முடிப்பாங்க. கணக்கில் தெளிவாக இருப்பாங்க. போட்டியாளராக இருந்தாலும் சரி, பகையாளியாக இருந்தாலும் சரி, தங்களுக்குள்ளே கடனை கொடுத்து தங்களுக்குள்ளே வாங்கிக்கிட்டு தங்களுக்குள்ளே தொழில் நடத்தக்கூடிய ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய வழிமுறைகளை அவங்க எல்லாரும் ஒத்துமையோட ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு கடன் கொடுத்துருக்கிறாங்க. விடுதலை போராட்டத்துக்கு நிதி வழங்கி இருக்கிறார்கள். தொழில் வரிகளில் நெருக்கடி வந்தா சமாளித்தாங்க. வெள்ளைக்காரர்களுடைய சூழ்ச்சியை பணத்தை கொண்டு சமாளித்தாங்க. வெள்ளைக்காரர் சூழ்ச்சி வந்து இப்போ இந்த பணத்தை எல்லாம் வாங்கி போடுவேங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மொத்த சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்கிற மாதிரிலாம். அப்போ பணத்தை கொண்டே லேண்டில் முதலீடு போட்டு லேண்டு வாங்கி அந்த நேரத்தை சமாளித்தாங்க. எந்த புதிய தொழில் வந்தாலும் ஒரு கை பார்த்துருவாங்க. பிட்ஸ் பிளானி, பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் இப்படியெல்லாம் கல்வி மையங்கள் அமைச்சு கல்வித்துறையிலையும் கால் பதிச்சாங்க. இப்போ வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பணக்கார சமூகத்தை பார்த்து இவங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னு பொறாமப்படுறதோ அதனால் ஏங்கி சாவறதோ இதெல்லாம் தேவையில்லாத செயல். இதெல்லாம் தேவையில்லாத செயல். இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த செய்தியை நீங்கள் அனுப்புகிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் எப்பயும் புலம்பிக்கிட்டே இருந்தால் புலம்பலையே உங்களுக்கு திரும்ப திரும்ப பரிசாக கொடுத்துரும்.
பரிசாக கொடுத்துரும். இப்போ வளரக்கூடிய பிள்ளைகள்லாம் நீங்கள் சரியாக வளர்த்தீங்கன்னா அந்த பணத்தை பற்றி நிறைய புரிஞ்சுக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது பாசம், பணம் 2 தான் சொல்லிக் கொடுக்கணும். இது 2 சொல்லிக் கொடுத்தா படிப்பு தானாக வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படிப்புங்கிறீங்க, பிள்ளைங்க படிக்க மாட்டாங்குது. இன்றைய குழந்தைகளுடைய பல பேர் நிலைமை என்னன்னா, பணம் மரத்தில் காக்கிதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, உழைச்சி சம்பாதிக்கிறத பற்றி தெரியலை. ஏதோ ஒரு கார் வெளியாயிருச்சு அப்படின்னா, ஒரு புது மாடல் கார் வெளியாயிருச்சு, இப்போ 2021 என்னென்ன மாடல் கார்லாம் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறத பிள்ளைங்க இன்றைக்கி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கு. செல்ஃபோன் ரிலீஸே ஆகாத ஒரு செல்ஃபோனை பற்றி பிள்ளைங்க எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப எளிமையாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. 1000 ரூபாய் தாளை கையில் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை இதை செலவழிக்கிறதுக்கு வழி எழுது அப்படின்னா ஒரு 20 வழி எழுதும் உங்கள் பிள்ளை. இதை சம்பாதிக்க வழி எழுதுனா ஒரு வழி தெரியாது உங்கள் பிள்ளைக்கு. வேலை பார்த்து சம்பாதிக்கலாம், தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம்னு 19 எழுதுவான். என்ன வேலை பார்க்க போகிற, எப்படி பணம் வரும், என்ன பிஸ்னஸ், அதை எப்படி முதலீடு போட்டு எப்படி உனக்கு கஸ்டமரை டீல் பண்ணி எப்படி உனக்கு காசு வரும், யாரை கஸ்டமராக்க போகிற, இப்படிலாம் கேள்வி கேட்டால் எப்படிப்பட்ட வேலை பார்க்க போகிறேன்னா அதுக்கு தெரியாது. சம்பாதிக்க தெரியாதவனுக்கு செலவு செய்யவும் தெரியாது. எவர் ஒருவர் உழைத்து சம்பாதித்தாரோ உழைத்து சம்பாதித்தவருக்கு தான் அந்த காசை எப்படி செலவு செய்யணும், பயனுள்ள செலவு செய்யணுங்கிறது தெரியும். இல்லைன்னா ஊதாரித்தனமாக தான் செலவு செய்வாங்க. நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். யாராவது ஒருத்தர் உழைச்சி சம்பாதிப்பாங்க, இன்னொருத்தர் ஈஸியாக எடுத்து செலவு செய்வாங்க. அந்த சம்பாரித்து கொண்டு வந்து உழைச்சி ஓடா தேஞ்சு போன அந்த ஒரு நபருக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா, மனசு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை குடும்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சம்பாரித்து பாருங்கள், அப்போ தான் உழைப்போட அருமை உங்களுக்கு தெரியும். சம்பாரிச்சா தான் அந்த காசோட அருமையும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்க தெரியாதவனுக்கு செலவு செய்ய தெரியாது. அப்படி சம்பாதிக்காதவன் செலவு செஞ்சால் ஊதாரியாக செலவு செய்வான். போட்டியில் ஜெயிச்சா தான் கப்பு கிடைக்கும்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தீங்கன்னா தான் பிள்ளைங்க போட்டிக்கு போகும். இல்லைன்னா வேடிக்கை பார்க்கக்கூடிய பிள்ளையாக தான் இருக்கும், வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். குழந்தை கோப்பை கேட்குது அப்படின்னு கடையில் போய் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் பாட்டு கோப்பை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோப்பை வாங்க நீ போராடணும்னு கற்றுக் கொடுக்கணும். விளையாட்டு வீரனை போல் நீ ஜெயிச்சு வரணும்னு சொல்லணும். நீங்கள் கோப்பையை வாங்கி கொடுத்துட்டா ஒரு விளையாட்டு வீரனில் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளை கேட்கறலாம் ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டா அவனை பணம் சம்பாதிக்க விடாமல் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளை 25 வயசாகி இன்னும் சம்பாதிக்காமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். கேட்கறலாம் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்தீங்க. இன்றைக்கி அது ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. படிப்பை பற்றி நிறைய பேசுகிறோம். வாழ்க்கைக்கு ஆதாரமான பணத்தை பற்றி என்னைக்காவது பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறோமா? மாதத்துக்கு ஒரு தடவையாவது பேசுகிறீங்களா? பணம் எப்படி சம்பாதிக்கிறோன்னு பேசுகிறீங்களா? எப்படி இந்த பணம் சேமிக்கப்படுதுன்னு என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இந்த பணம் எப்படி வளருதுன்னு பேசியிருக்கிறீங்களா? என்னைக்காவது விவாதம் நடந்திருக்கா குடும்பத்தில்? இல்லையே. இங்கே பாருங்க, எப்பயாவது ஒரு தடவை பிள்ளைகிட்ட அதை பற்றி பேசுகிறலாம் பிரயோஜனம் இல்லை. எப்பயும் பேசணும், அப்போ தான் பொறுப்புணர்வு வரும், பொறுமை உணர்வு வரும். அன்றாட நடவடிக்கைகளில் இந்த பணத்தை பற்றியும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. 100 ரூபாய் கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய காசான்னு எடுத்துக்கிட்டு கொடுக்காதீங்க. அது ஏன் எதுக்கு என்னன்னு அலட்சியமாக நீட்டாமல் ஏன் என்ன எதுக்குன்னு கேள்விகளை கேட்டு யோசித்து அந்த பிள்ளைய கேள்வி கேட்டு அந்த பிள்ளைய யோசிக்க வச்சு அதுக்கப்புறமா கொடுங்க. உடனே பணத்துக்கு நீட்டுறது பிள்ளைகிட்ட. பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு எடுத்தா 100 ரூபாய் என்னடா ராஜா நீ கேட்குற 100க்கு 200 நான் தாரேன்ட்டு கொடுத்தா? உங்களிடம் ஒருவர் பணம் கேட்டால் அவரை காத்திருக்க வைத்து பிறகு பணம் கொடுங்க. சில இடங்கள்லாம் வட்டிக்கு பணம் கேட்டிங்கன்னாக்க கொடுக்க மாட்டாங்க, காத்திருக்க வைப்பாங்க. அந்த பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காத்திருக்க வைக்க பழகுங்க. காத்திருக்க வச்சு பணம் கொடுங்க. பணத்தை வீட்டில் கண்ட இடத்துல வைக்கப்படாது. கணக்கு பார்க்காம சட்டப்பையில் சும்மா எடுத்து வச்சுட்டு போகிறது, பிள்ளைங்க நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் தேவையா? அதெல்லாம் பீரோவில் பணம் வைக்கிறீங்கனாலும் பூட்டி வைக்கணும், கணக்கு பார்த்து வைக்கணும். பணம் கூடுனா குறைஞ்சா தெரியும். நீங்கள் பணத்தை கணக்கு பார்க்காம வைத்தால் பணத்தை உதாசீனப்படுத்துகிறீர்கள், உங்களிடம் பணம் வருவது குறையும். 2வது, பணத்தை நீங்கள் எண்ணி வைக்காத காரணத்தால் பிறரை அதை எடுப்பதற்கு நீங்களாகவே தூண்டுகிறீர்கள். தூண்டுறதே நீங்கள் தான், தூண்டுதலே நீங்கள் தான். உங்களோட தூண்டுதலில் தான் அந்த பணமே எடுக்கப்படுதுன்னு நீங்கள் எண்ணி வைக்கல. தப்பு செஞ்சால் கேட்க அது தெரியாது உங்களுக்கு. பணத்தை எடுத்தாலே தெரியாதுல்ல உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொகைக்கு, பர்ஸில் உள்ள தொகைக்கு, பேங்கில் உள்ள தொகைக்கு கணக்கு இருக்கணும். கணக்கு இல்லைன்னா யார் எடுத்தாலும் தெரியாது. அப்போ யார் எடுத்தாலும் தெரியாதுன்னா யாரோ தைரியமாக உங்கள் வீட்டில் தப்பு செய்ய போகிறாங்க, பணத்தை எடுக்க போகிறாங்க. அவங்கள நீங்கள் தூண்டுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே பணத்தோட அருமை தெரியலைன்னு அர்த்தம். காசோட அருமை தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை சரியாக வச்சு ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், காசோட அருமை தெரியும், பணத்தோட அருமை எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சில பேர் பேசுவாங்க என்கிட்ட. இங்கே பாருங்க, நீங்கள் பணத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை. அதனால தான் இப்படிலாம் சொல்லி சமாளித்து ஓட பார்க்குறீங்க. இப்படி சமாளித்து ஓட பார்க்குறீங்க.
நிறைய பேருக்கு சேவை பண்ணுங்க, ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு பணம் கொடுங்க, முதியோர் இல்லங்களுக்கு பணம் கொடுங்க, அனாதை இல்லங்களுக்கு காசு கொடுங்க. உடல் ஊனமுற்றவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் நிறைய இடங்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துங்க. நன்கொடை காசு கொடுங்க, உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்து நன்கொடையை கொடுக்க சொல்லுங்கள். இவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க உலகத்தில் இருக்கிறாங்க, கொடு அப்படின்னு சொல்லுங்கள். நீ சொகுசா வாழ்கிற இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருன்னு அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்த்தினா தான் அப்பா அம்மா நம்மளை நல்லா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பணத்தோட அருமையும் உங்கள் பாசத்தோட அருமையும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் புரியும். உங்கள் குழந்தையினுடைய ரூமில் எல்லாம் நீங்கள் எப்பயுமே ஒரு சைடில் ரூமில் எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கவர் ஒன்று தொங்க விட்டுக்கோங்க. அன்றாட அவங்க செலவு செஞ்ச கணக்கை மட்டும் எழுதி அந்த கவரில் தொங்க விட்டு அந்த கவரில் போட சொல்லுங்கள். அன்றைக்கி என்ன அந்த பிள்ளை செலவு பண்ணிச்சோ அதை எழுதி போட சொல்லுங்கள். மாதம் அந்த கணக்கை எடுத்து அந்த பிள்ளையை பார்க்க சொல்லுங்கள். டெய்லி எவ்வளோக்கு ஸ்நாக்ஸ் வாங்குது, எவ்வளோ சாப்பிடுது, எவ்வளோ பஸ்ஸுக்கு செலவாகுது, என்னென்ன செலவாகுதுன்னு இந்த பிள்ளையை பார்க்க சொல்லி அந்த பிள்ளையை மாதம் கணக்கு பார்க்க சொல்லி அந்த கணக்கை எழுத சொல்லுங்கள். மாதம் 300 400 செலவாகுதுனாக்கா இது எதுக்கு செலவாகுது? ஸ்நாக்ஸுக்கு இவ்வளோ செலவாகுதா, மேந்தினிக்கு இவ்வளோ செலவாகுதா, பஸ்ஸுக்கு இவ்வளோ செலவாகுதான்னு அந்த பிள்ளையை கணக்கு பார்க்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இப்போலேருந்து வரவு செலவு திட்டத்தை கற்றுக் கொடுங்க. தேவையில்லாததை எவன் ஒருவன் வாங்குகிறானோ அவன் தேவையானதை ஒரு நாள் விற்றே தீருவான். தேவையில்லாமல் வாங்கி குமிச்சா நீங்கள் அத்தியாவசியமாக வச்சுருக்க ஒன்று விற்று தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அமெரிக்காவில் அப்படி தான் தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு பொருளாதார சரிவு வந்தோடனே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. தொட்டத்துக்கெல்லாம் அமெரிக்கா பாருங்கும் போது பொருளாதார சரிவு அங்கேயே உருவாகி ரொம்ப பெரிய பிரச்சனை உருவானுச்சு. அமெரிக்கா பாருன்னு சொன்னவங்களாம் இந்தியா பாருன்னு சொல்ல வச்சுச்சு. அங்கே இந்த பொருளாதாரம் மந்தான். எதை வாங்கிறது, எப்படி வாங்கிறது, எப்போ வாங்கிறது, இப்படின்னெல்லாம் கேள்விகளை கேட்டு ஒரு பொருளை வாங்கும்போது தான் பணத்தின் அருமை நமக்கு தெரியும். பணத்தின் அருமையை ஏற்படுத்துங்க. ஒரு 100 ரூபாய் விலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்கள் பிள்ளை கேட்குது அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்காம ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க. இப்படி ஒரு 50 ரூபா 2 நாளைக்கு கொடுங்க. இல்லை 10 ரூபாயா ஒரு 4-5 நாளைக்கு கொடுத்து அப்புறம் ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ஒரே நாளில் 100 ரூபா கொடுத்துடாம பிரித்து அந்த பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைய சேர்த்து வைக்க சொல்லுங்கள். அந்த பணத்தை அதுக்கப்புறம் போய் லேட் பண்ணி அந்த பொருளை வாங்கலாம். நான் 4 நாள் கழிச்சு தரேன்னா கூட அந்த குழந்தை ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ இன்றைக்கி ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு அப்பா இன்னொரு 20 ரூபா தரேன், சேர்த்து வச்சு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இதனால் என்ன யூசேஜ்னு கேட்குறீங்களா? தினமும் கிடைக்கிற அந்த ரூபாயை வேறு எதுக்கும் செலவு பண்ணாமல் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக அந்த பொருளை 100 ரூபாயை சேர்த்து வைக்கும் பார்த்தீங்களா? அப்போ பொறுப்பு வரும். அந்த காத்திருந்த நாட்கள் அந்த பொருள் ஏதோ ஒரு பொருள் வாங்க போதில்லை உங்கள் குழந்தை, அந்த பொருள் வாங்க போகிற ஒரு பொருள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், ஒரு சிறந்த ஒரு அபிப்பிராயம் வரும். ரொம்ப அற்புதமாக அதை நினச்சி பார்க்கும் உங்கள் பிள்ளை. அந்த பொருள் மேலே ஒரு ஈடுபாடு உருவாகும். உடனே கிடைச்சா பிள்ளைக்கு ஈடுபாடு வரவே வராது. நிறைய முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்குதுங்க. இப்போ சில பேர் கடகராசி பெண்கள் இருப்பாங்க. கடகராசி பெண்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண் துணை அமைஞ்சதுன்னா ரொம்ப பெரிய லாபம் உருவாகும் பண அளவில். இது கிரக கோளாறுகள். சில பேருக்கு இயல்பாகவே இந்த ராசி நட்சத்திரம்லாம் பொருத்தமாக அமையும். பணக்காரர்கள் உலகத்தில் 2 வகை தான். ஒன்று, இயற்கையிலேயே எல்லாமே அமையும், பணக்காரராக ஆயிடுவாங்க. 2வது, எதெல்லாம் அமையலையோ அதெல்லாம் இவங்க முயற்சி செஞ்சு அமைச்சுக்குவாங்க. விதியை மதியால் வெல்பவர்கள். இப்போ மேசராசி ஒருத்தர் இருக்காருன்னா மேசராசியில் உள்ளவர் மீனராசியோட ஜாயின் பண்ணால் நிறைய நேரங்கள் மோசமாக போகும். அப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது இயல்பாகவே சில பேருக்கு நடக்கும். சில பேர் பர்பஸாக அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு யோகம் உண்டாகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. மனைவியை எவர் ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுகிறாரோ அவருக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்குமே. ஆணும் பெண்ணும் தேக உறவு கண்ட நேரத்திலும் கொள்வதற்கு விலங்குகளாக இருந்தால் கண்ட நேரத்தில் உறவு கொள்ளலாம். ஆணும் பெண்ணும் எப்பொழுது தேக உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய ரூல்ஸ் இருக்கு. அப்போ காலமும் நேரமும் அதுக்கு உண்டு. ஒரு ஆணும் பெண்ணும் யோனி பூஜை, லிங்க பூஜை பண்ணுறதன் மூலமாக உடல் நிலையிலான அந்த ஆனந்தத்தை பெறுவதன் மூலமாக செல்வ வளம் பெருகும். ஒரு ஆணுக்கு பெண்ணின் மூலமாக கிடைக்கக்கூடிய உடல் ஆனந்தம் கிடைக்கலன்னா அந்த குடும்பத்தில் பணம் பெருகாது. அதுதான் தாந்திரிக் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாந்திரிக் முறையில் ஒரு நபரும் தன் கணவன் மனைவியோடு கூடி மகிழும்போது அற்புதமாக இருக்கலாமே, நல்ல சந்தோஷமாக இருக்கலாமே. ஒரு நபருக்கும் இந்த உலகத்தில் மிகச்சிறப்பான சக்தி உண்டு. சில பெண்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடவுள் மேலே காமம் கொள்ளுவாங்க, ஒரு சாமியார் மேலே காமம் கொள்ளுவாங்க, தன் கணவனை விட்டு இன்னொரு நபர் மீது காமம் கொள்ளுவாங்க. ஒரு பப்ளிசிட்டியான பர்சன் மேலேயோ, ஒரு ஆன்மீக ரீதியில் இருக்கக்கூடிய சாமியார் மேலேயோ, தெய்வத்தின் மீதே காமம் கொள்ளக்கூடிய சில பெண்களும் இங்கே உண்டு.
அப்போது இங்கே ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவ இதில் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்கல்ல, இவர் ஆண் இவர் பெண்ணுன்னு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்குள்ள என்ன சிந்தனை உருவாகுங்கிறத வச்சு தான் அவர் எப்படிப்பட்டவர்னு முடிவுக்கு வரணும். ஆண் உருவத்தில் இருக்கிறதுனாலே ஒரு ஆண் கிடையாது. ஆண் உருவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசை வரும், ஆண் உருவத்தில் இருக்கிறவருக்கு ஆணையை திருமணம் செய்ய ஆசை வரும், ஆண் உருவத்தில் இருக்கிறவருக்கு இறைவனோடு கூடணும்னு ஆசை வரும், ஆண் உருவத்தில் இருக்கிறவருக்கு திருமணமே வேண்டாங்கிற ஆசை என்ன வரும். இப்படி விதவிதமாக வருது. அப்போது ஒரு நபரையுமே ஆண்கள் பெண்கள்னு உருவ வேறுபாட்டில் வச்சுக்கிட்டு இவர் அப்படித்தான் அவர் அப்படித்தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளின் மீது கூட காமம் ஒரு பெண்ணுக்கு உருவாகுது அப்படின்னா அவங்க அது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு தனி லிஸ்ட்டு. இப்போ அவங்கள போய் நீங்கள் உடனே என்ன இப்படி பண்ணுற அப்படி காயப்படுத்தலாமா? அது அவருடைய இஷ்டம், அவருக்கு யோசனை வருது, அவருக்கு சரின்னு பட்டா என்னமோன்னு பண்ணுறாரு, என்றோ ஒரு நாள் அது தவறாக இருந்தால் திருந்தி வருவார். அதே மாதிரி ஆண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான். நீங்கள் சில நபர்களை பார்த்து குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, பணக்காரர்கள் பெருசாக குறையெல்லாம் யாரையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. நீ அப்படி போயிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட அப்படின்னு அடுத்தவங்களை குறை கண்டுபிடிச்சிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு காசு கொடுக்காது. நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறதுலே கவனம் செலுத்தினா யாரையெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாமோ அந்த மாதிரி ஆளையாக அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். சில அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்கள், அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அரசியல்வாதி ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கவே மாட்டார். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப புரட்சியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அவர் முன்னுக்கு வரவே மாட்டார், அவருக்கு வாக்கு விழுகாது, மக்கள் ஓட்டளிக்கவே மாட்டாங்க, மக்கள் ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்ச எனர்ஜி அவருக்கு குறைய மட்டுமே சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அதாவது ஏன் பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துச்சுன்னா இவர் தான் முதல்ல குறை சொல்ல ஆரம்பித்தார். பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்கோம், இவருக்கு என்ன வேணும் குறையா, ரைட்டு குறையா கொடு, இவருக்கு என்ன வேணும் மகிழ்ச்சியாக கொடு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நபரும் ஒரு மாதிரி நீங்கள் அந்த குணம் உள்ளவர் இந்த குணம் உள்ளவர்னு பிரித்து பார்த்து அவங்களையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு நேரம் கிடையாது. சில பேர் அசைவம் சாப்பிட்டா பணம் வராதாங்கிறீங்க. சைவம் அசைவம் ரெண்டுமே ஒன்று தான். அதிக உடல் உழைப்பு உழைக்கக்கூடிய மக்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம். அந்த உள்ள உணவு பண்ணுச்சுன்னா எரிச்சு அது எல்லாமே என்ன ஆகும், வேகமாக கழிவுகளாக வெளியில் வருவதற்கு உங்களுடைய உழைப்பு, நிணநீர் ஓட்டம், இரத்த ஓட்டம், உடம்பு அசைக்கும் பொழுது உங்களுடைய தசை நார்களினுடைய அந்த அசைவில் சாப்பிடக்கூடிய அசைவமானது செரிமானமாகி வெளியில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற காரணத்தினால அதிக உடல் உழைப்பு உழைக்கக்கூடிய மக்கள் அசைவம் சாப்பிடலாம். ஆன்மீகம் வேணும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் தான் உணவில் ரொம்ப கட்டாயமாக கண்டிப்புகள் வரணும். பணம் வேணும், இயல்பான போக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் சைவமும் அசைவமும் எல்லாமே ஒன்று தான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போகம் வேற, யோகம் வேற. அதிகமான போகத்தை அனுபவிச்சு அதிகமான பணத்தை அனுபவிச்சு அதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அந்த உணவுலேருந்து விடுபட்டு வாட்டருக்கு கன்வெர்ட் ஆகலாம், ஜூஸுக்கு கன்வெர்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் ஆன்மீகம், இயல்பு, சித்தர் வாழ்க்கைன்னு போகலாம். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் பக்தர் வாழ்க்கை. ஒரு விஷயத்தை நம்பி அதை செஞ்சு அதன் மூலமாக பொருளாதார நிலைமையை அடைந்து பாச நிலைமையை அடைந்து ஒன்று பாசத்தில் உறவுகளோடு இருப்பீங்க, அல்லது அன்பால் கூடி நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, ஏதோ ஒன்று செய்வீங்க. இந்த போக வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கமிட்மெண்ட் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. கமிட்மெண்ட் லைஃப் வாழ்கிறதும் ஒன் டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் தான். பர்ஃபெக்ட்லி ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் முழுக்க கமிட்மெண்ட்டே இல்லாமல் போய் உட்கார்றது, அதுதான் யோகம். இப்போ நீங்கள் வாழ்கிறது போகம், அதாவது போக யோகம்னு வைங்களேன். நீங்கள் இப்போ பண்ணுறது பேர், இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, நல்லா வாழணும்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் பேர் போக யோகம்னு பேர். நல்லா செய்யுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் டே. சுக்கிரன் உங்களுக்கு பணம் தருவார், குரு தருவார் பணம், சுக்கிரன் தருவார் பணம். சுக்கிரன் டே, வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக செலவு செஞ்சு நல்லா இருங்க. சுக்கிரன் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் நீங்கள் வழிபாடு செய்தால் பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை மனைவியோடு சேர்ந்து வெளியில் போய் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் பணவரவு அதிகரிக்கும். மனைவியுடன் உடலால் இன்பம் அனுபவித்தால் உங்களுக்கு நிறைய பணம் உங்களுக்கு பெருகும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் 1 மணி நேரம், மத்தியானம் 1 to 2 1 மணி நேரம், அப்புறம் நைட்டு 8 to 9 1 மணி நேரம். இந்த 3 நேரமும் சுக்கிர ஓர டைம் உங்களுக்கு. நல்ல நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட நாள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள். அந்த வெள்ளிக்கிழமையே நான் சொன்ன 3 டைம் 1 மணி நேரம் ரொம்ப உச்சமான நேரம். வெள்ளிக்கிழமையே ஃபுல் டே உச்சமான நேரம் தான். வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட உடல் மகிழ்ச்சியில் ஈடுபடலாம், உள்ளத்துக்கான மகிழ்ச்சியில் ஈடுபடலாம், சாப்பிடணுன்னா பணம் செலவு பண்ணிக்கலாம், நல்ல வகையில் ஒரு சினிமாவுக்கு போனால் போகலாம், என்ஜாய்மெண்ட் ஜாய்ஃபுல் ஃபேமிலியோட டூர் போகலாம், என்ன வேணும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை நல்ல செலவுகள், குவாலிட்டியான செலவுகள் செய்யுங்க.
இந்த செலவுகள் மீனிங் என்னன்னா, உங்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்திக்கங்க. மகிழ்ச்சி படுத்தினா சுக்கிரன் உங்களை பார்த்துட்டே இருப்பார். இவருக்கு தேவை மகிழ்ச்சி, அள்ளி கொடுங்க மகிழ்ச்சி. என்ன வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியாக இருந்தால் மீதி அத்தனை நாளும் மகிழ்ச்சி தான். வெள்ளிக்கிழமை உங்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துங்க. பணவரவு அதிகமாக வரும். மனைவியோட கூடி மகிழக்கூடிய இன்பத்தை நீங்கள் நன்றாக வெள்ளிக்கிழமை அனுபவம் செய்தால் மிகச்சிறப்பான பண அளவு பெருகும். பணம் வேணும்னா உங்கள் மனசு நல்லா இருக்கணும். பணம் வேணும்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும். பணம் வேணும்னா உங்களோட ஐடியா நல்லா இருக்கணும். பணம் வேணும்னா உங்களுடைய உழைக்கும் திறன் நல்லா இருக்கணும். இந்த உழைக்கும் திறனுக்கும், இந்த உடலுக்கும், இந்த உங்களுடைய மனசுக்கும், உங்களுடைய ஐடியாவுக்கும், உங்களுடைய பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு ஆக்டிவேஷனுக்கும் ஆணும் பெண்ணும் கலந்து விளையாடக்கூடிய கலவி விளையாட்டு உதவி செய்யும். ஆணும் பெண்ணும் தேகத்தால் ஒன்று கூடுவது என்பது புல்ல பெத்துக்கிட்டு வாழ்றதுக்காக மட்டுமென்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவசரமான உடல் உறவுகள் உங்களுக்கு வேட்டு வைக்கும். 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த உறவிலே நீங்கள் இருந்தால் கடனிலும் துன்பத்திலும் இருக்கத்தான் செய்வீர்கள். அவசரமாக தேக உறவு கொள்ளக்கூடிய ஆணும் பெண்ணும் பெரும் பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கத்தான். மனசளவிலே பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஒரு ஆனந்தம், இன்பம், அந்த ஒரு முழுமையான ஆனந்தம் கிடைக்காததுனால அறகுறையான ஆனந்தம் அப்படிங்கிற பொழுது அப்போ இந்த எரிச்சலும் கோபமும் இந்த பெண்ணுக்கு அதிகமாகி போகும். ஒரு கணவனுக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்கலன்னா அந்த கணவனுக்கு, அந்த ஆணுக்கு எரிச்சலும் கோபமும் அதிகமாகி போகும். பெரும் எரிச்சல் உருவாகும். அந்த எரிச்சல் குடும்பத்தில் வெளிப்படும். ஐடியா வராது. மைண்டு பிளாக்கேஜ் உருவாகும். மைண்டு பிளாக்கேஜ் உருவானா சிக்கல் உருவாகும். ஏன்னா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உள்ள தேவை, உடல் தேவை, இது ரெண்டுமே சமமாக தேவைப்படுகிறது. இந்த உடலால் பெறக்கூடிய இன்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பெறக்கூடிய இன்பம். அப்போ உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சரியாக நடந்து கொள்ளலை, அவசரமாக 5 நிமிடத்தில் 3 நிமிடத்தில் உங்களுடைய ஜீவ ஆதார நீரை கசிய விட்டு நீங்கள் உடனடியாக அந்த உறவு நிலையிலிருந்து மயங்கிய நிலைக்கு போய் தூக்கத்துக்கு போய்வீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்தேதான் சேரும். தாந்திரீக முறையில் அன்போடு அற்புதமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால்தான் மிகச்சிறப்பாக இருக்கும். பெண் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. உங்கள் மனைவியோ காதலியோ பாதிக்கப்படக்கூடாது. வேண்டா வெறுப்பாக பெண்கள் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்காது, நல்லா இருக்கவே இருக்காது. உங்களுடைய மனைவியை, உங்களுடைய காதலியை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கோபமான சொல்லி நீங்கள் துன்புறுத்தும் நிலைமை உருவானாலும் கூட பரவாயில்லை. அடுத்த நிமிடமே அவர்களிடம் கெஞ்சியோ அஞ்சியோ ஆறுதல் சொல்லியோ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டோ மன்னிப்பு கேட்டோ அவங்களை கூல் பண்ணுங்க. காலை தூக்கி வச்சு காலில் தைலம் தேய்ச்சி அப்படி தடவி கொடுங்க. காலமிக்கி விடுங்க, கெஞ்சுங்க, சரணாகதி ஆகுங்க. விரலை பிடிச்சி விரலை இப்படி லேசாக அப்படி டச் பண்ணுங்க. விரலை ஒடிச்சு விடுங்க. தலையை தடவி கொடுங்க. ஹக் பண்ணுங்க. பக்கத்தில் போய் நில்லுங்க. கெஞ்சுங்க. பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு உடனே பெண்ணை அந்த கூல் ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. அந்த கூல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் தான் அழுக வச்சிங்க, நீங்களே சிரிக்க வச்சிடணும். அழுக வச்சு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த பெண்ணினுடைய மனசு படும் பாடு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பாடாகி பெரிய துன்பத்தை உங்களுக்கு உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துரும். பெண் அழுகக்கூடாது. பெண் தான் பெரிய செல்வம். பெண் தான் பெரிய செல்வம். கணவனையும் மனைவியையும் அன்பு பூட்டு போட்டு பூட்டி வைக்கக்கூடிய அற்புத ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா? தலைமுடியில் இருக்கு. தலைமுடியில் இருக்கு. பெண்ணையும் அன்பையும் அப்படியே அன்பு பூட்டு போட்டு வைக்கலாம். அப்படியே தலையை மடியில் சாய்ச்சி இந்த கையை வச்சு அப்படியே மெதுவாக தலையை வருடி கொடுத்து, அந்த முடியை வருடி கொடுத்து, அப்படி ஸ்கல் இந்த மண்டை ஓட்டிலெல்லாம் அந்த விரல்களை வச்சு அப்படியே வருடி தலையை அப்படியே லைட்டாக மசாஜ் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணவன் மனைவிக்கான ஈர்ப்பு வசியம் அதிகமாகும். அன்பு உச்சகட்டத்து போகும். தெரிக்கும், அன்பு தெரிக்கும். இதை நீங்கள் செஞ்சால் நல்ல புருஷன். பக்கத்து வீட்டுக்காரவங்களோ யாரோ ஒரு ஆணோ வந்து, இல்லை அந்த அம்மாவோட ஃபஸ்ட்டில் வர, இல்லை வேறு யாரோ வந்து செஞ்சால் அவர் கள்ள புருஷன் ஆயிடுவார். அவ்வளோதான். கள்ள புருஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா, கட்டின புருஷன் எந்த ஒரு செயலையுமே செய்யவில்லை. கட்டின புருஷன் அன்பு பண்ணவில்லை. கட்டின புருஷன் தேகத்தாலும் உறவில் இல்லை, உள்ளத்தாலும் உறவில் இல்லை, அன்பாலும் இல்லை. அதனாலே கள்ள புருஷன் என்றியாகிறார். சில பேர் வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே, கொழுப்பு உருவாகுது, ஒரு சில பெண்கள் மோசமாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது தனி கதையாகும். ஆனால் பெரும்பாலும் வந்து கணவன் உள்ளத்தில் இருந்தான்னா வேறு எவனும் இங்கே வரமாட்டான்.
கணவன் உள்ளத்தில் இல்லைன்னா கண்டவனும் பிறந்த உள்ளத்தில் வந்துட்டு போவான். சில பெண்கள் நேரடியாகவே வேறு தகாத ஒரு உறவால் தகாத உறவுன்னு சொல்ல முடியாது. இவர் சரியில்லைன்னா அப்புறம் வேற ஒருத்தர் அதற்கான இப்போ இந்த கடையில் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா வேற ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி தான் இது. மனசுக்கு தீனி போடுறது தானே, உடல் தீனி என்பதையும் தாண்டி மனசுக்கு தீனி போடுறது தானே. இவர் நல்லா இருந்தால் அவர் ஏன் வரப்போறாரு, வேற யாரோ ஒருத்தர். அப்போ இந்த தலையில் கோதி விடக்கூடிய, தலைமுடியை கோதி விடக்கூடிய, தலைக்கு மசாஜ் கொடுக்கக்கூடிய, அப்படியே தலைக்கு மசாஜ் கொடுத்துட்டு இந்த கழுத்து எலும்பு இருக்கு பாருங்க, லைட்டாக அப்படி அழுத்தி கையால் அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கழுத்து எலும்பெல்லாம் அப்படி தொட்டு கொடுத்து அப்படியே அந்த அந்த உங்கள் கையில் உள்ளங்கையில் ஒரு சூடு வரும், அந்த சூட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் அதை சென்ட் பண்ணீங்கன்னா அடாடா என்னங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கைங்க. இதை கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்குங்க புருஷன் பொண்டாட்டி, எதுக்கு புருஷன் பொண்டாட்டி? ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு ஐ லவ் யூ சொல்லணும். அட பணம் கிடக்குதுங்க, பணம் வரட்டுங்க, பணம் அது எப்பயா வரட்டுங்க, அது வாட்டுக்கு வருங்க. இங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் தாங்க பணம் வரும். ஏங்க பணம் வரணும்? மற்றவங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க, அதுக்கு தானேங்க பணம். பணம் வந்தால் வீடு கட்டுவீங்க, செலவு தானே. பணம் வந்தால் நகை வாங்குவீங்க, செலவு தானே. பணம் வந்தால் கார் வாங்குவீங்க, செலவு தானே. பணம் வந்தால் ஏதோ ஒன்று படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவீங்க, பொண்ணு பிள்ளைகளை படிக்க வச்சு பெருசாக கல்யாணம் செஞ்சு கொடுப்பீங்க, பொண்ணு பிள்ளைகளுக்கு ஏதாவது துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க, தீபாவளிக்கு செலவு பண்ணுவீங்க, பொங்கலுக்கு செலவு பண்ணுவீங்க, ரம்ஜானுக்கு செலவு பண்ணுவீங்க. எதுக்காவது எனக்கு செலவு தானங்க பண்ண போகிறீங்க. பணம் எதுக்கு வரப்போகுது? செலவு பண்ணால் என்ன வரப்போகுது? அதனால ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தலையில் கை வச்சா வந்துடுமே. அப்படி கோதி விட்டு கழுத்தில் கை வச்சு அப்படி அந்த கழுத்து எலும்புகளை தடவி கொடுத்தா இணக்கம் அதிகரிக்கும், காதல் பெருகும், காமம் பெருகும், அற்புதமாக வாழ முடியும். இது ஆண் பெண்ணுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்யணும். இது செஞ்சால் பணம் பெருகும். சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியாலே ஆக்கப்பட்டது, மகிழ்ச்சியாலே ஆக்கப்பட்டது. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்க முடியும். குருவும் சுக்கிரனும் தான் பணத்துக்கான ஆட்கள். குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நல்லா இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் தங்க நகை அணியணும். இந்த கவரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லாமல் கவரி நகையெல்லாம் கலட்டி வீசிட்டு காப்பு ஒன்று தங்கமாக இருந்தாலும் தங்கத்தோடு இருங்க. அடுத்து தங்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்காக பித்தளையில் கவரிங்களெல்லாம் செயினை வாங்கி போட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தங்க நகை வாங்கி வச்சுக்கோங்க. ஆண்கள் சில நேரங்களில் தங்க நகை வாங்கி பெண்ணுக்கு கொடுக்கும்போது, அந்த மனைவிக்கு கொடுக்கும்போது, தங்க நகை போட்டுக்கிட்ட தங்கம் தேஞ்சு போயிடும், நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தங்கத்தை வீட்டிலே வச்சுருப்பீங்க. தங்கத்தை வெளியில் போட்டு போனால் யாராவது சங்கிலி அறுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு போலியான நகைகளை அணுகிறீர்கள். உடம்பிலே போலியான நகைகளை அணிந்தாலும் பரவாயில்லை. சில பேர் இந்த நகையில் தாங்க நல்ல நல்ல டிசைனாக வருதுங்க, கல் வச்ச நகையெல்லாம் வருதும்பீங்க. சரி, அணிஞ்சுக்கங்க. நீங்கள் போலியான நகைகளை அணிந்தாலும் கூட அன்பு பெண்களை அற்புதமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொஞ்சமாவது உங்கள் உடம்பில் தங்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறு தங்கமாவது உங்கள் உடம்புல ஒட்டி இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் தங்கத்தை உடம்புல இருந்து எடுக்கவே கூடாது. மனைவி தங்கம் போட்டிருந்தால் அந்த கணவனுக்கு சேமிப்பு பெருகும், செல்வ வளம் பெருகும், வீட்டுக்கு பண வரவு பெருகும். அந்த ஆணுக்கு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். பூஜைகள் செய்யும் போது தங்க அணிகலன்களோட இருக்கணும், நகையோடு இருக்கணும். பட்டாடை உடுத்தி அலங்காரம் செஞ்சு நறுமண மலர்களை தலையில் சூடி அந்த ஆண் நறுமணங்களை உடம்பெல்லாம் பூசி சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து பூசி அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் 2 பேர் நின்னா அந்த கணவன் மனைவியை பூஜை செய்யும்போது நிற்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியும் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு கணவன் மனைவியும் ஜோடியாக அப்படி நிற்கும் போது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. கணவனும் மனைவியும் ஜோடியாக மிகச்சிறப்பாக நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் உங்களுக்கு பணம் கொட்டுங்க, பணம் வந்துடும். பணமெல்லாம் தானாக வந்துடும். பணம் நாய்க்குட்டி மாதிரி கூப்பிட்டா வான்னா வரும், உட்காருனா உட்காரும், போனா போகும். பணம் நாய்க்குட்டி மாதிரி அது பாட்டுக்கு வரும். பணத்தை சிறப்பாக நீங்கள் கொண்டுட்டு வரணும்னா ஆண் பெண்ணினுடைய உள்ள சேர்க்கையும் உடல் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். மிதமிஞ்சிய பணம் கிடைக்கும். செல்வாக்கு, பேர், புகழ் வரணும், ராஜயோக பலன்கள் வேணும்னா ஆண் பெண் உடலால் சேரக்கூடிய ஒரு பெரிய அது என்னன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடத்துல, அதாவது 2 பவர் ஸ்டேஷன். ஆணுங்கிறது ஒரு பவர் ஸ்டேஷன், பெண்ணுங்கிறது ஒரு பவர் ஸ்டேஷன். இந்த பவர் ஸ்டேஷன் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது அப்படி பிரசன்னம் குறித்து நேரம் பார்த்து நாள் பார்த்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க,
அந்த சாந்தி முகூர்த்தமே நடத்துவாங்க. சாந்தி முகூர்த்தம் ஏன் நடத்துகிறாங்கன்னா செல்வ வளத்துக்காக. செல்வ வளம் இங்கே பணவளங்கிறதே முதல்ல மனவளம் தான். மனசு நல்லா இருந்தால், சுத்தமாக இருந்தால், ஃப்ரீயாக இருந்தால், ஃப்ரீ பண்ணி இருந்தால் ஐடியா நிறைய வரும் இல்லை. அந்த ஐடியா வச்சு தான் நம்ம சக்ஸஸே பண்ண போகிறோம். அப்போ தொழில் முன்னேற்றம் அடையணும், அரசியல் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாருமே மனசில் ஹாப்பியாக இருக்கணும். சுலபமாக உங்களுக்கு வெற்றி என்ன ஆயிரும், கிடச்சி போயிடும். நல்ல யோனி சேர்க்கை இருக்கக்கூடிய தம்பதியருக்கு செல்வ வளத்தை குபேரன் வாரி வாரி ஒழுங்குவான். பக்கெட்டாக தங்க தள்ளி கொட்டுவான். அவங்க வீட்டுக்குள்ளே பக்கெட்டாக கொட்டுவான். பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். 2 பேரும் மிகச்சிறப்பாக பொருத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஜாதகத்தில எல்லாம் பொருத்தம் பார்த்தாங்க. இதில் யோனி பொருத்தம் மத்தியமமாக இருக்கும். அப்போ உடனே உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. மற்ற பொருத்தம்லாம் இருக்குங்க, அந்த யோனி பொருத்தம் மட்டும் இல்லைங்கன்னு. யோனி பொருத்தம்னா உடல் சேர்க்கை. பெண்ணுடைய உறுப்புக்கு பேர் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருத்தம் இல்லைன்னாக்க பிரச்சனை. சில பேருக்கு தினப்பொருத்தம் பார்ப்பாங்க, மத்தியமமாக இருக்கும். டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில. போய் ஜாதகம் பாருங்க, தினப்பொருத்தம் மத்தியமம்னு வரும். மத்தியமம்னா மிடில், உத்தமம்னா உச்சம். சில பேருக்கு நீச்சமாக இருக்கும். நீச்சம்னா டவுன் ஸ்டேஜ், ஓவர் டவுன் ஆகிறலாம் சேர்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி சேர்த்து தான் டெய்லி அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் மலையை சுற்றினாலும் மனைவியோட சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க. மனைவியோட துணை நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம். குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு மனைவியை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கடைபிடிங்க, ரொம்ப சிறப்பாக இருங்க. நன்மையும் மேன்மையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். பணம் கொட்டுன்னு சந்தோஷமாக இருக்க முடியும். சௌபாக்கிய நிலைமைகள் உங்களுக்கு பெருகும். அதுக்கு நீங்கள் மனதளவில் தயாராகணும், உழைக்கணும். உழைப்பு இருந்தால் தான். உழைப்பு இல்லை அப்படின்னா எங்கேருந்து பணம் வரும்? சில பேர் உழைக்கவே மாட்டேங்கிறீங்க, சும்மா வீட்டில் இருப்பேங்கிறீங்க, காசு மட்டும் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு பெரும் பணம் வரணும்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உழைப்பதற்கு தயாராக இல்லை. உழைக்க சொன்னாக்கா அது எப்படி, நான் சும்மாவே இருப்பேன் ஆனால் காசு வரணும், வீட்டில் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருப்பேன் ஆனால் காசு வரணும். வீட்டில் உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி காசு வரும்? சும்மா உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருந்தால் காசு எப்படி வரும்? மனசு தாங்க வாழ்க்கை, மனசு தான் வாழ்க்கை. பண கஷ்டம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு மன கஷ்டம் ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தால் தான் பண கஷ்டமே வரும். யாருக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லைங்கிறீங்க? எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கு. எல்லோரும் தான் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் செல்வ வளம் கிடைக்குது. பலருக்கு அது நிராசையாக போகுது. நினைச்சது தான் நடக்கும்னா பணக்காரராக நினைச்சாங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கு நடக்க வேண்டியதுன்னு ஏன் நடக்கலை? நினைச்சா நடக்காது. நினைக்கிறதுல எது நம்ப முடியுதோ, மீண்டும் மீண்டும் எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மற்ற எதுவும் நடக்கவே நடக்காது. சும்மா ஒரு நினைச்சா போதுமா? நம்மள நிறைய பேருக்கு நம்ம ஆட்களில் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை இருக்குது. ஆழ்மனதினுடைய சக்தியை பயன்படுத்துகிறாங்க, அஃபர்மேஷன் பயன்படுத்துகிறாங்க, நேர்மறை சிந்தனைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் பயன்படுத்தியும் பணம் வேலை செய்யலையா, பணம் வரலையா? ஆழ்மன சக்தி பயிற்சி பண்ணி எனக்கு பணம் வரலையா? ஆழ்மன சக்தி பயிற்சி பண்ணும்போதே உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்குது, நீ எல்லாம் என்னத்தாக்கு பணம் சம்பாதிக்க போகிற, உனக்கு தான் பணம் ஆசை இல்லையே, நீ தான் பணம் வேணாங்கிறிய, பணம் வேணாம்னு சொல்லிட்டு பெண்ணை பணம் வேணும்னு ஆழ்மன பயிற்சி பண்ணுற அப்படின்னு உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் தான் பேசணும் உங்களுக்குள்ள. ஆழ்மன சக்தி பண்ணும்போது ஒருத்தர் பேசுனா சரி. நீங்கள் 4-5 பேரை பேச விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் பிரச்சனை தானே வரும். பணம்னா உழைக்கக்கூடிய நபர் பணத்தை பற்றி பேசலாம். உழைக்காமலே பணத்தை பற்றி பேசுனீங்கன்னா பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பணம் சம்பாதிக்க நாய்படாத பாடுபடணும்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் யாராவது பேசினா அவங்க பக்கத்துலேயே நிற்கப்படாது, முதல்ல ஓடி போயிடணும். பணம் வந்தால் நிம்மதி போயிருப்பா அப்படிம்பாங்க. எதுக்கு அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறீங்க? நம்ம ராசி என்ன தெரியுமாப்பா, ஜான் ஏறுனா முளைஞ்சா இருக்கும்பா, என்னப்பா வாழ்க்கை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தரித்திர வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய உங்கள் பக்கத்திலே இருக்கப்படாது. பண விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது தெரியுமா அப்படிம்பாங்க. இவர் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு செலவு போனால் அடுத்த செலவு கரெக்டாக வந்துடுதுப்பா, என்னடா வாழ்க்கை, இப்படி புலம்புவாங்க சில பேர். இப்படி புலம்பக்கூடியவர்களுக்கு ஆண்டவன் பார்ப்பான், இவன் புலம்பிகிட்டே இருக்கேன், இவனுக்கு புலம்புல தான் பிடிக்கும் போல இருக்கு, புலம்பலையே கொடு அப்படின்னு புலம்பலையே கொடுத்துருவாரு இறைவன். அப்போ புலம்புற ஆளோட பக்கத்தில் இருக்காதீங்க. நமக்கு கை கொடுக்க ஆளே இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கூடவும் யாரும் இருக்காதீங்க. நமக்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி, இப்போ இருக்கிற காசு பணமே ஜாஸ்தி, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினச்சாலும் காசு வராது. ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சுன்னா, ஒரு லாட்ரி சீட்டு மட்டும் அடிச்சுன்னா திடீர்னு காசு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன் மாப்பிள்ள, அப்படித்தான் இருக்கும். ஒரு ஜாக்பாட் அடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் மாப்பிள்ளம்பாங்க. இப்படி ஆள் பக்கத்துலையும் இருக்காதீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழக்கூடிய ஆள் பக்கத்தில் இருக்காதீங்க.
அதிர்ஷ்டம் வரும் வரை காத்திருந்தால் சாவுதான் தானாக வரும், வேற ஒன்றும் தானாக வரவே வராது. அதிர்ஷ்டம் வரணும்னா பல நாள் உழைச்சி வச்சா ஒரு நாள் திடீர்னு காசு வரும், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். பல நாள் உழைச்சா திடீர்னு வரும், அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். பல நாள் உழைத்த உழைப்பு ஒரு நாள் உங்களுக்கு பணமாகவோ புகழாகவோ ஏதோ ஒன்றாக மாறும், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். சும்மா உட்காந்தாலும் அதிர்ஷ்டம் வரவே வராது. கடனை வாங்கித்தான் ஏன் கடனை அடைக்க வேண்டியிருக்கு? என்னால சம்பாதிக்கவே முடியலப்பா, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன், அதை வாங்கி இதை அடைக்கிறேன், இப்படி சொல்றாள் பக்கத்துலேயே நீங்கள் இருக்கப்படாது. இப்படி அதிகமாக எவர் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படி பேசக்கூடிய எண்ணங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். இப்படிப்பட்ட பேசக்கூடிய நபர்களை நீங்கள் உற்று நோக்கி பாருங்க. அத்தனை பேரும் பயந்தவங்களா இருப்பாங்க. பேராசை ஒரு பக்கம் இருக்கும், பணம் வேணுங்கிற பேராசை இருக்கும். ஆனா அப்படி நெகட்டிவா பேசி 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 பேசிய பணத்தை இழந்து கொண்டிருப்பார்கள். நீங்க இந்த ஆட்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். பண சிக்கலிலே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நல்லா பாருங்க. ஒரு பண தேவை வேணும், ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா தடாலடியா எதையாவது ஒன்று செஞ்சவங்களா இருப்பாங்க. திடீர்னு முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பணச்சிக்கல் இருக்கும். பணம் தேவையா, எங்கேயாவது போய் கடனை வாங்கல, எதையாவது வித்துரு, எதையாவது அடகு வை, எதையாவது வித்தாவது ஏற்பாடு பண்ணு, தலையை அடமான வச்சாவது பணத்தை கொண்டுகிட்டு வா, எப்படியாவது எதையாவது செய்யி, அவசரமா பணத்தை புரட்டியே ஆகணும். எதையும் அலசி ஆராயாம தீர்க்க விசாரிக்காம பொறுமை இல்லாம எப்படியாவது பணத்தை கொண்டுட்டு வர்ற கேஸ் எல்லாம் நிறைய பேர் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறிக்கங்க நன்மை வரும். எப்படியாவது காசை கொண்டு வாங்குறாள் சிக்கல்ல தான் மாட்டுவாங்க. பணம் தேவையா, எங்கேயாவது கடனை வாங்கு, எப்படியாவது வாங்கும், எதையாவது ஒன்று செய்ய, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்ப எப்படி எங்க நல்லது நடக்கும்? பணம் வேணுமா, செலவு வருதா, யோசிங்க, பாருங்க, மெதுவா இருங்க. என்ன அவசரம்? இங்க பாருங்க, எதையும் அலசி ஆராயாம எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சிக்கலை கொண்டு வந்து தரும். ஏதாவது பண்ணி இப்போ அதை சமாளிப்போம், அப்புறம் அது பிரச்சனை வந்து அப்புறம் பார்த்துக்கோமியா, இடத்த வித்து முதல்ல அதுக்கு காசை கூடியா, அப்புறம் அது என்ன வருதோ பேசிக்கிறோம்யா. இப்படி போனா கடைசி வரைக்கும் பிறகு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலை இருந்தால் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கப்படாது. இதுவே உங்களுடைய வாழ்க்கை முறையா மாறி போயிடும். நீங்க பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் சில பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் இருக்குது. தேவையா உங்களுக்கு? இப்போ இல்லை, இது தேவையான்னு கேட்குற, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தேவையா உங்களுக்கு? பாருங்க, எனக்கு வர வேண்டிய காசு 16 லட்சம்ப்பா. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வர வேண்டிய காசு 16 லட்சம்ப்பா, நான் ஊரெல்லாம் கொடுக்கணும் காசு, அது ஒரு 12 லட்சம் இருக்குப்பா. எனக்கு வர வேண்டியது வந்தா தானே கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும். வர வேண்டிய நேரத்தில் வராததுனால நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும். அதனால சொத்தை வித்து நான் கடன் அடைக்கிறேன் பார், சொத்து வித்து கடன் அடைக்கிறேன் பார், சொத்தை வித்து கடன் அடைக்கிறேன் அப்படின்னா இப்போ எப்படி இது நல்லதா? அது வர வேண்டிய காசு வரணும்னு தீர்க்கமாக நினச்சா வரும், அல்லது கொடுக்குற மாதிரி ஆள்கிட்ட நம்ம கொடுத்துருக்கணும். என்ன உழைப்பு இருக்கு, பணம் தான் இல்லை, தொழில் ஆரம்பிக்கணும்னா கடனை கொடுங்க, உழைச்சி பணத்தை கொடுப்பார். அவர்கிட்ட உழைப்பும் இல்லை, அறிவும் இல்லை, திறமையும் இல்லை, அவர்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்து உங்கள் தப்பு தானே. இது நல்லது இல்லைல்ல. நீங்கள் தான் பணத்தை சரியான கண்ணோட்டத்தோட பார்க்காம தூக்கி வாரி வழங்கிட்டீங்க, கடனை கொடுத்துட்டீங்க. வரவுக்கு மேலே சில பேர் செலவு செய்கிறீங்க, தெரியாத தொழிலில் போய் சில பேர் முதலீடு செய்கிறீங்க. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இப்போ பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏதாவது செலவை குறைச்சிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ எந்த செலவையுமே குறைச்சிக்கிறதே இல்லையே, தாராளமாக அள்ளி விடுறது, கடன் வாங்கியாவது மொய் எழுதுறது. அப்புறம் என்ன ஆகும்? தவறான பொருளாதார முடிவுகளை எடுக்கிறீர்களே, மாறணுமா இல்லையா? பிறருக்கு ஜாமீன் போட்டு, இங்கே பாருங்க, ஏன் நீங்கள் போய் ஜாமீன் எழுத்து எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கு யார் இப்போ ஜாமீன் எழுத்து போட சொன்னா? ஜாமீன் கழுத்த போடுறது பெரிய உதவி செய்யக்கூடிய செல்வ சீமான் மாதிரி நீங்கள் போய் கழுத்து போட்டு போடுறீங்க, தீர விசாரிக்காம. ஏதோ 10 நாள் நல்லா பேசணும்னா ஜாமீன் கழுத்து, நீ வாப்பா, நல்லா வாப்பா, நமக்கு தாராள மனசு, தர்ம பிரபு, நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒருத்தட்ட கடனை வாங்கி இங்கே கொடுக்குறோம், மொத்த கடனுக்கு அவர் தான் பொறுப்பு இல்லைல்ல. அவர் உங்களை, நீங்களே பிஞ்சு மனசு, ஒருத்தட்ட 4 கோடியை வாங்கி அவருக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு தான் பிஞ்சு மனசாச்சு இல்ல. கடன் வாங்கினவர் ஏமாத்திட்டு அவர் போயிடுவாரு. நீங்க எங்க வாங்கி கொடுத்தீங்களோ அங்க நீங்க கொடுக்கணும். உங்க ப்ராப்பர்ட்டியை வித்துப்பிட்டு நீங்க காசு கொடுக்கணும். எதுக்கு உங்களை ஜாமீன் பட சொன்னது யாரு? இப்ப எதுக்கு? உங்க பிஞ்சு மனசை பயன்படுத்திட்டு 4 கோடி அபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஜாமீன் தப்பத்தவா போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்க வாங்கி செலவு பண்ணல, அந்த காசை யாருக்கோ வாங்கி கொடுத்தீங்க, அந்த பாவத்துக்கு பொங்க சொத்து போச்சா? பணத்தை பத்தின தவறான முடிவுகள், பண ஆசைக்காக பிழையான எண்ணங்கள் சில பேருக்கு வருகிறது. அதையும் நீங்க நிறுத்தணும்.
உலகத்தில் பணம் கொழிக்கக்கூடிய மக்களினுடைய கூட்டத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அது யூதர் கூட்டமாக இருந்தாலும் சரி, மார்வாடிகளாக இருந்தாலும் சரி, வாணிபம் செய்யக்கூடிய வாணிப செட்டியார்களாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் பணக்காரர் இருக்கிறார்களே, அந்த பணக்காரரை பாருங்க, அவங்களுக்கு பணம் பற்றிய சிந்தனை இருக்கும். பணத்தை எங்க முதலீடு செய்யணும், எப்படி எடுக்கணுங்கிற அடிப்படை பண கண்ணோட்ட எண்ணங்கள், அடிப்படை பண எண்ணங்கள் உண்டு. பணம் சுவாசிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், பணம் பெருகும்னு தெரியும். பணத்துக்கு பக்கத்தில் பணம் வச்சா பணம் பெருகும், பணத்தோட சில்லறையை வைக்கக்கூடாதுன்னு தெரியும். சில்லறை வச்சுக்கிட்டாலும் ஒரு 2-3 துட்டு வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். சிக்கனமாக வாழணும்னு தெரியும், வேலை பார்க்கணும், உழைக்கணும்னு தெரியும். எத்தனை கோடீஸ்வரன் ஆனாலும் இன்னைக்கு வேலை பார்க்கலாம், நாளைக்கு கோடீஸ்வரனாக இருக்க முடியாதுன்னு தெரியும். தினசரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சிக்கனம் முக்கியம். வரவுக்குள்ள செலவு செய்யக்கூடிய அந்த கணக்கு வழக்குகள், கணக்குகளை செய்யணும், அதுவும் ரொம்ப முக்கியம். உறவுகள் என்றாலுமே பண விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். வீணான பகட்டு செலவுகளை குறைக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு செஞ்சு, இந்த சொத்து மதிப்பை வச்சு தான் நம்மளை அந்த சமூகம் மதிக்குது, சொத்து மதிப்பு தான் சமூக மதிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு எல்லா வயதிலும் உழைப்பார்கள். பணக்காரர்களை, செல்வந்தர்களை பாருங்க, 80 வயசாச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க, 90 வயசாச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க, உழைத்து கொண்டே இருப்பார்கள். களைப்பு என்பது தெரியாத அளவுக்கு உழைத்து கொண்டிருப்பார்கள். எனக்கு களைப்பா இருக்குன்னு எனக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு வினாடி நான் சும்மா இருந்தால் தான் எனக்கு களைப்பா இருக்குன்னு எனக்கு தெரியணும். அந்த களைப்பா இருக்கிறது என்பது கூட தனக்கு தெரியாத அளவுக்கு உழைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட உழைப்பாளிகளாக நீங்கள் வர வேண்டும். கோடீஸ்வரனா இருப்பாங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. உடுத்துற உடைய பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். உத்தரவாதம் இல்லாத தொழில்களில் முதலீடு செய்ய மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை விட திறமையா செயல்படுறது தான் முக்கியம் என்று நினைத்தவர் தான் பணக்காரராக மாறி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை விட ரொம்ப பெரிய முக்கியம் என்ன, திறமையாக அதிலே நாம் உழைப்பது, திறன்பட செயல்படுவது, அதுதான் உயர்வுக்கு வழி அப்படின்னு உணர்ந்தவர்கள் தான் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள். மீட்டர் வெட்டி, அப்புறம் சீட்டு கம்பெனி மோசடி, இங்கெல்லாம் கொண்டு போய் பணத்தை கொடுத்து பணம் ஒன்று வாங்கி மீட்டர் வெட்டி கட்டியே ஏமாறுறது, அல்லது சீட்டு கம்பெனி மோசடியில், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயாவது பணத்தை போட்டு பணத்தை இழக்கிறது, பொருளாதார மோசடிகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள்ட்ட கொண்டே காசை கொடுத்து நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏமாந்து போகிறீங்க. இது தேவையில்லாதது. எதையாவது செஞ்சு சீக்கிரமாக பணக்காரராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய புதகுழியில் கொண்டு போய் தள்ளி விட்டுறது. எவ்வளோ லட்சம் ரூபாய்களை கண்ணு முன்னாடி இழந்திருக்காங்க தெரியுமா? நல்ல வேலையில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நல்ல தொழிலில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி நினைக்கிறவங்க தான் நல்லாவும் இருக்க முடியும். தொழில் மேம்படும் போது செல்வம் செழிக்கும், செல்வம் செழிக்கும். உங்களுடைய மனசை எப்பயுமே நல்ல மனநிலைமையில் வச்சு வைங்க. சில பேர் பற்றாக்குறை மனநிலைமை வச்சுருக்கிறீங்க, பிடிச்சதை நம்பிக்கையோடு செய்யுங்க, பணம் வரும். இதான் உண்மை. பணம் பற்றின பயம் இல்லையா, பணம் வரும். பணம் பற்றின எண்ணம் இருக்குதா, பணம் வரும். கோபம், வெறுப்பு, பொறாமை இருக்கா, அங்கே செல்வம் சேரவே சேராது. பற்றாக்குறை மனநிலையில் இருந்து கொண்டு என்கிட்ட காசே இல்லை, காசு வேணும், காசே இல்லை, காசு வேணும், காசே என்கிட்ட வராது, காசு வேணும், நான் என்ன பண்ணுவேன் காசுக்கு, காசு வேணும், இப்படின்னா காசு வராது. என்னிடம் செல்வம் வருகிறது, என்னிடம் செல்வம் இருக்கிறது, நான் செல்வந்தனாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறேன், நேற்றைய நான் முன்னேறி விட்டேன், நான் கோடீஸ்வரனாக ஆகப் போகிறேன், நான் கோடீஸ்வர மனநிலையில் இருக்கிறேன்னு கோடீஸ்வரனாக ஆனால் என்ன மகிழ்ச்சியில் இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து, அந்த ஃபீல் கொண்டு வந்து இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் நிறுத்துங்க. அதை ஃபீல் பண்ணுங்க. அப்போ அந்த ஃபீலிங்கை நிறுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி உங்களை இங்கே கொண்டு போயிடும், அழகாக கொண்டு போயிடும். இப்போ செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் இதெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்னா, செருப்பு தைச்சிட்டு இருப்பார். செருப்பு தைக்கிற தொழிலாளி நினைக்கிறார், அவர் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியும். செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்க ஒரு தொழிலாளி இருக்கார். ஒருத்தர் நல்ல காரில் ரோட்டில் போயிட்டுருக்காரு, ஒரு ரோட்டில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த காரில் போகிறவர் ஃபார்ச்சுனர் கார், டொயோட்டா ஃபார்ச்சுனர் 40 லட்ச ரூபா காரு, 40 லட்ச ரூபா காரில் போயிட்டுருக்காரு. காரில் போகிறவர் என்ன பண்ணுறாரு, ஷூவை பார்க்குறாரு, ஷூ பாலிஷ் போடலாமேன்னு போய் இறங்குறாரு. அந்த செருப்பு கடைக்கார்ட்ட போய், இப்போ அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கப்போ பாலிஷ் போட்டுப்பான்னு ரோட்டோரத்தில் காரை நிப்பாட்டு போய் பாலிஷ் போட்டுக்கிறாரு இந்த முதலாளி. பாலிஷ் போடும்போது இவர் அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக பாலிஷ் போட்டு 40 ரூபா கொடுங்கன்னு வாங்கிறாரு. இந்த நிற்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும்ல. அந்த டைமில் அந்த கடையை பார்த்தா, சில செருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காலு கொஞ்சம் அகலமாக உள்ளவங்களுக்கு செருப்பு இந்த 11ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் செருப்பு சைஸ்லாம் கிடைக்காது சில கடைகளில். அப்போ இவங்க தச்சு கொடுப்பாங்க. இப்போ தச்ச செருப்பெல்லாம் அவர் பார்க்குறாரு. இந்த ஃபார்ச்சுனர் காரில் வந்தவர் அந்த பாலிஷ் போடுற டயத்தில் பார்க்குறாரு.
அப்போ செருப்பு நல்லா தச்சிருக்கியப்பா, எப்படி இது, எப்படி உனக்கு திறமை இருக்குது? ஆமாங்க, இங்கே வந்து வாங்குவாங்க, இப்படி நான் தப்பேங்க, இப்படி அளவெடுப்பேங்க, இப்படி தச்சு கொடுப்பேங்கன்னா, தச்சு எடுத்த ரெடிமேட் நீங்கள் செஞ்சு வாங்குகிற செருப்பை விட தச்சு வாங்குகிற செருப்பு இன்னமும் தரமாக இருக்குமா? தச்சு வாங்கினோன்னே இப்போ எனக்கும் ஒரு ஜோடி தச்சு தரியா அப்படின்னு இவர் காலை வச்சு அளவெடுத்தாச்சு. சரி தச்சு தரேன் சாமி, 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிங்கன்னு சொல்லியாச்சு. 2 நாள் கழிச்சு போய் வாங்க போகும்போது என்கிட்ட வேலைக்கு வர்றியா? இவர் யாருன்னா செருப்பு கம்பெனி வச்சுருக்க முதலாளி. என்கிட்ட வேலைக்கு வரும். ஏன்னா இவர் அழகாக அந்த சைஸ் வெட்டக்கூடிய அளவுகளை செக் பண்ணுறதுக்காக தான் இவர் கால அளவை அவர் கொடுத்தாரு. அழகாக சைஸ் செட் பண்ணோன்னே அப்போது இவரை வேலைக்கு எடுத்து அங்கே டிசைன் பண்ணுற ஒரு கமிட்டியில், செருப்பு டிசைன் பண்ணணும்ல, அந்த டிசைன் பண்ணுற கமிட்டியில் இவரை கொண்டுட்டு போய் ஐடியா சொல்கிறதுக்கு ஒரு ஆளாக சேர்த்து விட்டுட்டாரு. செருப்பு தைக்கிறவர் இப்போ எங்கே போயிட்டாரு பாருங்கள். மாதம் 43,000 ரூபா சம்பளம் வரக்கூடிய ஒரு டிசைனிங் இன்ஜினியருக்கு அசிஸ்டாக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வளர்ந்துடலாம்ல, வளர்ந்து போக முடியும்ல. இப்போ செருப்பு தைக்கிறவரும் போக முடியும், எல்லாரும் போக முடியும். அந்த கோடீஸ்வர ஃபீல் இப்போ உருவானா அந்த ஃபீல் என்ன பண்ணும்? அந்த ஃபீலு அந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அதுக்கு தகுந்த நபர்களை உங்களை நோக்கி வர வைக்கும், வந்தே தீருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சக்ஸஸை பாருங்கள், வெற்றிகரமாக இருக்கும், மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சில பேர் இருக்காங்க, எனக்கு பணமெல்லாம் பெருசு இல்லைப்பா அப்படிம்பாங்க, புலம்புவாங்க. எனக்கு பணமெல்லாம் பெருசு இல்லைப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் வீட்டில் போய் கொண்டு புலம்புவாங்க, ஐயோ காசு இல்லையா, ஐயோ அரிசி காசு இல்லையா அப்படின்னா புலம்புவாங்க. பாருங்கள், பணங்கிறது வாழ்க்கையில் தேவை, எல்லாமே வாழ்க்கையில் தேவை. உட்காரத்துக்கு ஒரு சேர் தேவை, வாழ்கிறதுக்கு ஒரு வீடு தேவை, அம்மா அப்பா தேவை. அந்த மாதிரி பணமும் கொஞ்சம் தேவை. பணம் தேவை, பணம் தேவை, பணமும் தேவை. பணம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையும் கொண்டு வந்து தருவதற்கு பணம் தேவை. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு பணம் தேவை. அதை முறையாக பெற வேண்டும், உழைத்து பெற வேண்டும், நேர்மையாக பெற வேண்டும், உண்மையாக பெற வேண்டும் என்று நினைச்சு நீங்க வாழுங்க. பணம் வேணும்னு நினைங்க. முதலீடு செய்ய பணம் வேணும், சேமிக்கவும் பணம் வேணும், சரியான பொருளாதார முடிவுகள் எடுக்கவும் பணம் வேணும். பணம் சேரணுமா, எனக்கு பணம் கிடைக்குதுன்னு நினைங்க. பணப்பெட்டியிலிருந்து பர்ஸ் வரைக்கும் சுத்தமாக வையுங்க. கடன் வாங்குறதுலையும் குறுக்கோளில் சம்பாதிக்கிறதுலையும் யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களுடைய சிந்தனைகளை நல்லா வளர்த்து விடுங்க. யாரும் கடன் தர வேண்டியதில்லை. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காசு கடனை கொடுக்கும், திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை. அள்ளி அள்ளி கொடுக்கும். நீங்கள் செலவாக பண்ணிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கும். செலவு பண்ணத்தான் திரும்ப தரும், செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரும் உங்களுக்கு கடன் திரும்பி கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. பிரபஞ்சம் கொடுக்குற கடனை பிரபஞ்சம் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறையா காசு கொடுத்துட்டே இருக்கும். பணம் சேரணுமா, பணம் சேரணுமா, பணத்தை பற்றி நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கங்க, நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கங்க. பண கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது. அந்நியர் ஒருவரை சந்தித்து பணம் இல்லை என்று புலம்புகிறீர்களே, புலம்பல். உங்களிடமே நீங்கள் பணம் இல்லை என்று புலம்புகிறீர்களே, பணப்புலம்பல். அந்த பணப்புலம்பலை நிறுத்துங்க. அந்த பணத்துக்கான பாடத்தை கற்றுக்கங்க. பணத்தட்டுப்பாடு இல்லைங்கிற நிலைமையை உருவாக்குங்க. நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் கேளுங்க. 400 வீடியோக்கு மேலே இருக்குது பணம் பற்றிய வீடியோ. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் பேசின வீடியோ. நிறைய லைவ் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லாம் பாருங்க, அனைத்தும் பாருங்க. இப்போ நம்ம இது 7வது வீடியோ பண்ணுறோம். 108 நாளில் நிரந்தர கோடீஸ்வரராக உங்களை மாற்றி காட்டுவதே வேலைன்னு 108 நாள் நாள் கணக்கு வச்சு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 7வது வீடியோ. அதில் இந்த வீடியோ பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி முதல் வீடியோ, 2வது வீடியோலாம் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் இருக்குது. எல்லாம் பார்த்து அத்தனையும் பாருங்கள். அதில் என்னென்ன ப்ராக்டிஸ் முறைகள்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொழில் யுக்திகளை பற்றிலாம் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஆன்மீக கடமைகள்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் தாந்திரிக முறைகளை பற்றி, கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி, எப்படி வாழ்ந்தால் எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு எல்லாமே அற்புதமாக நேருக்கு நேராக தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறேன். எல்லாரும் கற்றுக்கங்க, அற்புதமாக இருங்க, செல்வ வளத்தோடு இருங்க. நிரம்ப செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். மிகச்சிறப்பாக நீங்கள் இருக்க முடியும், நல்ல கோடீஸ்வரராக மாற முடியும். நல்லா இருக்கணும், நீங்கள் சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. செல்வம் என்பது நமக்காகவும் பிறருக்கு செலவு செய்வதற்காகவும் ஊருக்கு சேவை செய்வதற்காகவும், அதுக்காகத்தான் செல்வ வளம். பணக்காரர் என்பது எல்லாரையும் விட நீங்கள் நம்பர் 1 பணக்காரர் ஆவது, அந்த பணக்காரர் இல்லை. நான் சொல்லித்தரக்கூடிய பணக்காரர் உங்களுக்கு எது தேவை என்று எப்பொழுது நினைக்கிறீர்களோ அந்த தேவைக்கான பணம் ஓடோடி 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 வரும். உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நேர்மையோடு சம்பாதிக்க போகிறீங்க, உண்மையாக உழைக்க போகிறீங்க.
உழைப்பின் மூலமாக, அறிவின் மூலமாக, சில ஆகர்ஷண சக்திகளின் மூலமாக, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமாக, சந்தோஷத்தின் மூலமாக, கணவன் மனைவி அன்பாக வாழ்வதன் மூலமாக செல்வ வளத்தை ஈர்த்து மிகச்சிறந்த அற்புத நபராக மாற போறீங்க. தான தர்மங்களை செஞ்சு பெருவாழ்வு வாழுங்க. நல்லா இருக்கணும், நீங்க சிறப்பா இருங்க. அடுத்த வீடியோவும் பாருங்க. நம்ம வீடியோ தொகுப்புகளை மொத்தமாக நிறைய குடும்பங்களுக்கு அனுப்பி குடும்பமாக பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அத்தனை பேரும் நல்லா